Taste the Daily. புரட்சி தலைவி அம்மாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை ஆர்கே நகரில் அதிமுக சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக எம்எல்ஏ எபினேசர் தூண்டுதலின் பேரில் காவல் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பேனரை அகற்ற வேண்டும் என்று அதிமுகவினருக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அதாவது சென்னை ஆர்கே நகரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவு தினம் நாளை மரியாதை செலுத்தப்படவிருக்கிறது. இதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்கே நகரில் புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஆர்கே நகரில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஏற்பாட்டில் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனர்களை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அதனை அகற்ற வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து திமுகவுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பேனரை அகற்ற வேண்டும் என்று காவல்துறையோடு கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு புறம் நேரு விளையாட்டு ஸ்டேடியத்தில் இருந்து கோபாலபுரம் வரை, கோபாலபுரத்திலிருந்து தேனாம்பேட்டை வரை, தேனாம்பேட்டையிலிருந்து ஸ்பெட்டாங்கல் சாலை வரை திமுகவுடைய புகழ்பாடக்கூடிய பேனர்கள், கட் அவுட்டுகள், கொடி கம்பங்கள் என எங்கு பார்த்தாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு இந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் திராணி இல்லை என்றும் தெம்பு இல்லை என்றும் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய மக்களும் அதிமுகவினரும் மாவட்ட செயலாளர் RS ராஜேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை ஆர்கே நகர் வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே பகுதியில் பல்வேறு பேனர்கள் அங்கு இருக்கிறது. அந்த பேனர்களை எல்லாம் விட்டுவிட்டு திமுகவுடைய பேனர்களை அகற்றுவதற்கெல்லாம் இவர்களுக்கு திராணி இல்லாமல் இருந்து கொண்டு அதிமுகவுடைய பேனரை அகற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் எப்படி இருக்கிறது என்று அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அட்டூழியமும் அராஜகத்தோடு அங்கு வந்திருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் அதிமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து ஒரு கட்சியினுடைய பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த ஒரு தலைவிக்கு பேனர் வைக்கக்கூடாது என்றால் இவர்கள் புகழ்பாடக்கூடிய பேனர்களும் கட் அவுட்டுகளும் சென்னை மாநகரத்தில் எதற்காக வைக்கப்படுகிறது? பேனர்கள் வைக்கப்படக்கூடிய இந்த கலாச்சாரத்திற்கு இவர்கள் மட்டும் துணை போகலாம், மற்றவர்களுக்கு உரிமை இல்லையா? ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நசுக்கக்கூடிய திமுக தொடர்ந்து பாரபட்சத்தோடு எதிர்கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கையும் முடக்க நினைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு தினத்தில் ஒரு மரியாதை செலுத்துவதற்காக பேனர் வைக்கக்கூடாது என்றால் திமுகவினுடைய புகழ் பாடுவதற்கு, குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், வாரிசு துணை முதலமைச்சர், அவர்களுடைய அமைச்சர்கள், இப்படி பல்வேறு தரப்பினுடைய பேனர்கள் முழுமையாக வைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் நடைபாதையில் செல்வதற்கு கூட வழி இல்லாமல் அதையெல்லாம் முடக்கி வைக்கிற அளவிற்கு பேனர்கள் வைக்கிறார்கள் என்றால் இவர்கள் அதிகாரிகள் எந்த நிலையில் செயல்படுகிறார்கள்? ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சியினுடைய கைப்பாவையாக இருக்கிறார்கள் என்று அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வடசென்னை மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய RS ராஜேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து அந்த வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு அங்க மக்களோடு சென்று இந்த பேனரை ஏன் அகற்ற நீங்கள் துடிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினால், ஏன் திமுக பேனரை நீங்கள் கீழே இறக்குவதற்கு அகற்றுவதற்கு முன்வரவில்லை என்று கேட்டால் அவர்கள் வெளிப்படையாகவே சட்டமன்ற உறுப்பினர் எபினேசருடைய சொல்லி அனுப்பியிருப்பதாக அவர்கள் வாக்குமூலம் தருகிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா என்று அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே ஒரு முன்னாள் முதலமைச்சராக, கட்சியுடைய பொது செயலாளராக, தமிழக ஒட்டுமொத்த மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவியினுடைய பேனரை அகற்றுவதற்கு துடிக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் திமுகவினுடைய பேனரை ஏன் அகற்றவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு இவர்கள் என்ன பதிலை சொல்லப் போகிறார்கள் என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளோடு பேசுகிறார்கள். அதிகாரிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை அடக்குவது போல அங்கே நின்று கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரு வெள்ளம் வந்தது, மழையிலே மக்கள் தத்தளித்தார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலோ அவர்களுக்கு தேவையான அந்த தண்ணீரை அகற்றுவதிலோ கீழே கிடக்கக்கூடிய சாக்கடைகளை உடனடியாக வெளியேற்றுவதிலோ கவனம் செலுத்தாமல் ஒரு தலைவிக்கு ஒரு பேனர் வைத்து அந்த மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை அவர்கள் உடனடியாக அந்த பேனரை அகற்ற வேண்டும் என்று துடிப்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காட்டு தர்பார் அடிப்படையில் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு இந்த நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபடுவது மிகப்பெரிய கண்டனத்திற்கு உரியது என்று அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினர்
காவல்துறைக்கும் மாநகராட்சியும் கண்டித்து கோஷம் எழுப்பி வருவதால் அந்த பகுதி பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.